சிவனடியார்களுக்கு எந்த விதமான துன்பத்தை யார் இழைத்தாலும் அவர்களை வெட்டி கொண்டிருந்தார். அந்த மத யானையை முன்னால நின்று இவர் அந்த துதிக்கையை வெட்டி கொன்று விடுகிறார். கையில பறந்து வச்சிருக்கிறாரு, அந்த பரசுல ரத்தம் தோய்ந்து இருக்கிறது. அப்படி இருந்து பார்த்த கூட சிவனடியார் நிச்சயமாக உறுதியாக எந்த தவறும் செய்திருக்க மாட்டார். எரிபத்த நாயனாருக்கு புரியுது, ஒரு அரசனாக இருந்தாலும் அவ்வளவு ஆட்சி அதிகாரமாக இருந்தாலும் கூட இப்படியும் சிவனடியார்கள் இருக்கக்கூடிய. இறை தேடி அன்பர்களுக்கு இந்து வேத மர்மலட்சி இயக்கத்தின் வணக்கங்கள், வாழ்த்துக்கள். அடுத்தாப்புல நம்ம பார்க்க போகிற நாயனார் எரிபத்த நாயனார். நாயனார்களில் பல குலத்தில் இருந்தவங்களும் இருந்திருக்கிறார்கள். அதே மாதிரி பல கருத்துக்களும் கொள்கையும் உடையவர்களும் இருந்திருக்கிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா, ஒரு அன்பு மிக கொண்டு தன்னையே கொல்ல வந்தவனும் தன் மேலே கத்தியை குத்தி கொன்று ஏறத்தாழ கொன்றுட்டான், அவருக்கு கூட அன்பு காட்டியவராக இருந்தால் அது அப்படிப்பட்ட நாயனார்களும் இருக்கிறார்கள். எரிபத்த நாயனார் அதிலிருந்து கொஞ்சம் வேறு வகையானவர். எப்படின்னா, அவர் கையில் சிவபெருமான்ட்டு இருக்கிற அந்த பரசு, அதாவது கிட்டத்தட்ட கோடாரி மாதிரி இருக்கும். அது கொஞ்சம் பெருசாக இருக்கும். கோடாரி மாதிரி சின்னதாக இருக்காது, கொஞ்சம் பெருசாக இருக்கும். அந்த வெட்டுற இது இருக்கும். பரசுராமர் கையிலெல்லாம் இருக்கும், சிவபெருமானுக்கு கையில் இருக்கும். அந்த அந்த பரசு ஆயுதத்தை எப்பவுமே கையில் வச்சிருப்பார். சிவனடியார்களுக்கு எந்த விதமான துன்பத்தை யார் இழைத்தாலும் அவர்களை வெட்டி கொன்று விட்டார். ஒன்று தலையை எடுத்துடுவார், இல்லைனா கையை எடுத்துடுவார், இல்லைனா காலை எடுத்துடுவார். அவர்கள் எந்த வகையான துன்பம் விளைவிக்கிறார்களோ இனிமேல் விளைவிக்காத மாதிரி அவர்களுக்கு தண்டனை கொடுப்பதைத்தான் எரிபத்த நாயனார் கொள்கையாகவும் வழக்கமாகவும் வைத்திருந்தார். அதற்கு எங்கே போனாலும் கையில் ஒரு பரசு வைத்திருப்பார். அந்த பரசை வச்சுக்கிட்டே போவார். அங்கே அந்த இது அவரோட இடம் சோழ நாட்டில் கரூர், இப்போ இருக்கு இல்லையா, கருவூர் அப்படிங்கிற அந்த கரூர் தான். அந்த கரூரில் அவர் வீதிகளில் போய்கிட்டு இருக்கும்போது அந்த அந்த ஊரில் சிவகாமி ஆண்டார் அப்படின்ட்டு ஒருத்தர் இப்போ சிவபெருமானுக்கு பூக்களை நந்தவனத்திலிருந்து நல்ல உயரிய பூக்களை எடுத்துக்கொண்டு மாலையாகவும் தொடுத்து உதிரி பூக்களாகவும் கொண்டு போய் தினமும் சிவனுக்கு சாத்திவிட்டு வழிபட்டு வருவதை வழக்கமாக கொண்டு வருவார் இந்த சிவகாமி ஆண்டார். அவர் முதுமையாகிவிட்டது, இருந்தாலும் அதை தொடர்ந்து அந்த சிவனுக்கு மாலைகள் தொடுப்பதும் பூக்கள் வழங்குவதுமான அந்த தொண்டை சிறப்பாக தினமும் செய்து கொண்டிருக்கிறார், வயதான காரணம் பிறகும் கூட. அப்படி ஒரு நாள் போய்கிட்டு இருக்கும் பொழுது அந்த பட்டத்து யானை அரசனோட பெயர் புகழ்ச்சோழன்கிறது அரசனோட பெயர், பட்டவர்த்தனம்ங்கிறது அந்த பட்டத்து யானையோட பெயர். பட்டவர்த்தனம்ங்கிற அந்த பட்டத்து யானை மதம் பிடித்து அந்த பாகர்கள், யானை பாகர்கள் 2 பேர் இருக்கிறாங்க. அவர்கள் அடக்குது முயற்சி செய்து பார்க்கால் முடியலை. அந்த பாகர்கள் என்ன செய்கிறாங்க, அதை அடக்குனா கூட முடியலை. இந்த யானை அந்த கூடையை தள்ளி விட்டு விடுகிறது, பூக்களையும் சிதறடித்து விடுகிறது, சிவகாமி ஆண்டாரையும் கீழே தள்ளி விடுகிறது. தள்ளி விட்ட உடனே சிவகாமி ஆண்டார் எந்திரிச்சு அந்த யானையை விரட்டி செல்ல பார்க்கிறார். வயது மூப்பு காரணமாக அவரால் அதை பின்தொடர்ந்து செல்ல முடியவில்லை. அப்புறம் சிவபெருமானை நினைத்து, நான் சிவபெருமானுக்கு கைத்தேர்ந்த அந்த தொண்டு இன்றைக்கு தடைப்பட்டு விட்டது என்று அலறுகிறார், ஓலமிடுகிறார். இந்த ஓலத்தை பட்டத்து யானை இப்படி பண்ணிவிட்டதே என்று ஓலமிட்டு கொண்டிருக்கும் போதே இது எரிபத்த நாயனாரின் காதுகளில் விழுகிறது. உடனே யார் இவருக்கு வந்திருக்கிறார்னா, சிவகாமி ஆண்டார் சிவனடியார் வேடத்தில் இருக்கிறாரு. அந்த கீழே பார்த்தாருன்னா அந்த பூ சிந்தி இருக்குது, மாலையெல்லாம் மருந்து கிடக்கிறது, இவரும் கீழே விழுந்து அடிபட்டு இருக்கிறார். இதை பார்த்த உடனே அவர் யார் இந்த கொடுஞ்செயலை செய்தது அப்படின்ன உடனே, யானை பட்டத்து வர்த்தனம் என்ற அந்த பட்டத்து யானை செய்து விட்டது அப்படின்ன உடனே இவர் அந்த யானை எந்த திசையில் போனதுன்னு கேட்டுட்டு அந்த யானையை விரட்டி கொண்டு இருக்கிறது. அந்த மத யானை அங்கும் இங்கும் அலைந்து கொண்டு இருக்கிறது. அந்த மத யானையை முன்னால் நின்று இவர் அந்த துதிக்கையை வெட்டி கொன்று விடுகிறார். அவருக்கு நல்லா தெரியுது, இது பட்டத்து யானை, அரசனோட யானையை கொன்னா என்ன ஆகுங்கிற, எதை மாதிரியான தண்டனைகள் வருங்கிறதும் அவருக்கு நல்லா தெரியும். இருந்தாலும் என்னுடைய கொள்கை, சிவனடியார்களுக்கு யார் துன்பம் விளைவித்தாலும் பரசால் அவர்கள் ஒன்று அவர்களை கொலை செய்து விடுவேன், இல்லைன்னா அவர் கை கால்களை வாங்கி இனிமேலும் சிவனடியார்களுக்கு துன்பம் வராமல் நான் பார்த்துக்கொள்வேன். இதுதான் அவரோட கொள்கை. அதுக்காக பட்டத்து யானைங்கிறதுனால துதிக்கையை அறுந்து விடுகிறார். யானையும் அலறி விட்டு கீழே விழுந்து இறங்கி விடுகிறது. இதை பார்த்துட்டு 2 பாகன்களும் இவர்கிட்ட சண்டைக்கு வராங்க. 2 பாகன்களையும் கொன்று விடுகிறார். அந்த 3 பேர் அந்த காப்போன் வர்றாங்க, அந்த யானைக்கு பாதுகாவலாக வருகிறார்கள். அந்த 3 பேரையும் கொன்று விடுகிறார்.
இந்த தகவல் அரசருக்கு போய் சேருகிறது. பட்டத்து யானை பட்டவர்த்தனம் கொல்லப்படுகிறது, சிலரால் கொல்லப்படுகிறதுன்ட்டு ஒரு பொது தகவல் தான் வருது. அது கூட அந்த 5 படை வீரர்களும் பாகனும் படை வீரர்களும் இறந்து போனதும் செய்தி வந்த உடனே புகழ்ச்சோழன் என்ன நினைக்கிறான்னா, வேறு மாற்று நம்மளுடைய பட்டத்து யானையை கொல்றதுக்கு யாருமே வரக்கூடாது, நம்ம நாட்டில் இருக்க மாட்டாங்களே, இப்போ அண்டை நாட்டில இருந்து யாரோ பகைவர்கள் வந்து படையெடுத்து ஒரு சிறு படையோடு வந்து இவ்வளத்தை செய்து விட்டார்கள் அப்படின்னு நினைச்சிட்டு இவரும் ஒரு பெரும் படையை திரட்டி கொண்டு சோழ நாட்டு பெரும் படையாக இருக்கிறது அந்த திரட்டி கொண்டுட்டு அந்த இடத்துக்கு வந்து பார்க்குறான். இங்க சிவனடியார் மட்டும்தான் இருக்கிறார், வேற யாருமே இல்லை. அரசன் திகைக்கிறான். பட்டத்து யானை பட்டவர்த்தனம் கீழே இறந்து கிடக்கிறது, பாகர்களும் இறந்து கிடக்கிறார்கள், அந்த காவலர்களும் இறந்து கிடக்கிறார்கள். இதை பார்த்துட்டு இந்த சிவனடியார் இந்த செயலை செய்திருக்க வாய்ப்பே இல்லை. யார்கிட்ட எந்த கேள்வியுமே கேட்கல. இந்த சிவனடியார் கையில் பரசு வச்சிருக்கிறாரு, அந்த பரசுல ரத்தம் தோய்ந்து இருக்கிறது. அப்படி இருந்து பார்த்த கூட சிவனடியார் நிச்சயமாக உறுதியாக எந்த தவறும் செய்திருக்க மாட்டார். அப்ப தவறு யார் செஞ்சிருக்கிறா? நம்ம யானை செய்திருக்கிறது, பாகர்கள் செய்திருக்கிறார்கள். அப்போ வந்து சிவனடியார்கிட்ட வந்து வணங்கி, என்னுடைய யானை ஏதோ தவறு செய்து விட்டதுன்னு நினைக்கிறேன், என்னுடைய பாகர்களும் செய்து விட்டதுன்னு நினைக்கிறேன், அதனால் இதை தாங்கள் பொறுத்தரல வேண்டும், என்ன தவறு செய்து விட்டதுன்னு தான் கேட்குறார். மற்ற அரசர்கள்லாம் என்னென்ன செய்வாங்கன்னா, என்னுடைய யானை ஏன் கொன்றாய், நீ தானே கொன்றாய், எதற்கு கொன்றாயின்னு அப்படி கூட கேட்கல, என்னுடைய யானை என்ன தவறு செய்து விட்டதுன்னு தான் கேட்குறாரு தவிர ஏன் கொன்றாயின்னு தெரியல. அவருக்கு தண்டனை கொடுக்கணும்னு இவர் நினைக்கல. ஏன்னா உறுதியாக இந்த சிவனடியார் தவறு செய்து இருக்க மாட்டார். கையில் ஃபேக்சுவல் எவிடன்சஸ் எல்லாம் இருக்குது, இருந்தால் கூட அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. சிவனடியார் தப்பு செஞ்சிருக்க மாட்டார். தப்பு நம்ம ஆட்கள் பக்கத்தில் தான் இருக்குங்கிறத உறுதியாக நினைத்து அந்த எரிபத்த நாயனாரிடம் கேட்டுக்கொள்கிறார். எரிபத்த நாயனாரும் சொல்கிறாரு, இந்த சிவகாமி ஆண்டார் தொண்டு செய்து வருபவர், அவரது பூவை உழைத்து விட்டது, பூவை எல்லாத்தையும் சிதறடித்து விட்டது, மாலையை எடுத்து விட்டது, அவரையும் கீழே தள்ளி விட்டது, இதை அடக்க வேண்டிய பாகர்களால் அவர்களை அடக்க முடியவில்லை, இவருக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய காவலர்களும் இவர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கவில்லை, அதனால தான் நான் தண்டனை கொடுத்து விட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே, இந்த தண்டனை நீங்கள் கொடுத்தது மிக மிக சரியானது, ஆனால் இது மட்டுமே போதாது, இந்த இந்த பட்டத்து யானையின் அரசன் தவறு என் மேலும் தான் இருக்கிறது, அதனால் நீங்கள் எனக்கும் தண்டனை தந்தரல வேண்டும். அப்படி தண்டனை கொடுக்கும் பொழுது நீங்கள் அந்த பரசு வச்சு கொடுக்காதீங்க, அது தங்களது அந்த பரசனால் இறக்கும் தகுதி எனக்கு கிடையாது. ஏன்னா நான் சிவனடியார்களுக்கு துன்பம் கொடுத்து விட்ட ஒரு யானைக்கு சொந்தக்காரனாக இருக்கிறேன். என்னுடைய பட்டத்து யானை தான் இதை தவறு செய்ததுனால அந்த பரசினால் எனக்கு தண்டனை வாங்கும் அவ்வளவு அருளாற்றல், அவ்வளவு பாக்கியம் செய்தவன் நான் கிடையாது. அப்போ நீங்கள் என்ன செய்யறீங்கன்னா, என்னுடைய உடல் வாழாலே என்னை வெட்டிருங்க, அதுதான் எனக்கு தக்க தண்டனை இல்லை, உங்கள் பரசால கூட எனக்கு தண்டனை கிடைக்கிற அளவுக்கு அருகதையற்றவன் சொன்ன உடனே தான் எரிபத்த நாயனாருக்கு புரியுது, ஒரு அரசனாக இருந்தாலும் அவ்வளவு ஆட்சி அதிகாரமாக இருந்தாலும் கூட இப்படியும் சிவனடியார்கள் இருக்கக்கூடியும், சிவன்பால் இவ்வளவு அன்பும் ஆதரவும் கொண்டவர்கள் அரசனாக இருந்தாலும் இருக்கக்கூடியும், தான் யாரோ செஞ்ச தப்புக்கு தான் பொறுப்பு ஏற்றுக்கொண்டு அதுக்கு என்னுடைய உடல்வாழாலே என்னையே தண்டனை கொடுக்க சொல்கிறாரு அப்படின்ட்டு அந்த இதுவரைக்கும் அரசன் இவர்கள்லாம் தவறுதான் செய்வார்கள் அப்படின்னு இருந்த எண்ணத்தை மாற்றி யாராக இருந்தாலும் சிவனடியார்களாக சிறப்பாக செயல்பட முடியும், இருக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள்ங்கிறத அப்போதான் எரிபத்த நாயனாருக்கு புரிந்து நல்ல புதியதொரு பாடமாக அமைந்திருக்கிறதுன்ட்டு இவர் அவரை கும்பிடுறாரு, அவர் இவரை கும்பிடுறாரு, 2 பேருக்கும் சிவபெருமான் காட்சியளித்து அந்த பட்டத்து யானையை எழுப்பி விடுகிறார், இறந்த இந்த 5 பேர்களையும் எழுத்து விடுகிறார்கள். நீங்கள் யாரும் எந்த தவறும் இழைக்கவில்லை. அந்த சிவகாமி ஆண்டருக்கு அந்த பூக்கள் எல்லாம் திருப்பியும் கொடுத்து விடுகிறார். அவர் வேலையை தொடர்ந்து செய்க அப்படின்னா அந்த புகழ்ச்சோழன் மன்னனாக தொடர்ந்து இருக்கட்டும், எரிபத்த நாயனார் அவருடைய வேலையை சிவனடியார்களை காக்கும் வேலையை செய்யட்டும், அடுத்த போல சிவகாமி ஆண்டார் வந்து பூ கொடுக்கும் தொண்டினை தொடர்ந்து செய்ய வேண்டும் அப்படின்ட்டு சிவபெருமான் அருளிவிட்டு, இந்த இதெல்லாம் முடிஞ்சோடு அனைவரும் எனது திருவடிகளை வந்து சேர்வீர்களாக அப்படின்ட்டு அருள் புரிந்து விட்டு போய்விட்டார். அப்போ அன்பும் கருணையும் இருக்கிறது கூட, அதில் வீரமும் இருக்கும், தண்டனையும் இருக்கும். நீங்கள் பல பேர் கேட்பாங்க, அந்த நாத்திகர்கள் கூட கேள்வி கேட்பாங்க, அன்பே சிவம்னா கடவுள் ஏன் ஆயுதம் வைத்திருக்கிறார்? இந்து மத கடவுள்கள் எல்லோருமே ஆயுதங்கள் வைத்திருக்கிறார்கள். ஆயுதங்கள் ஏன் வைத்திருக்கிறார்கள்னா, இப்போ உங்கள் கையிலையோ என் கையிலையோ துப்பாக்கி வச்சுருக்கோமா? எப்போ வச்சுருக்கோமா? கிடையாது, நம்ம வைக்கலை. ஆனால்
சட்டம் ஒழுங்கை நிலைநாட்ட வேண்டிய காவல்துறையினர் எப்பவும் துப்பாக்கி வச்சிருப்பாங்க. நாட்டு எல்லையை காப்பவர்கள் எப்பொழுதும் துப்பாக்கி, எல்லா ஆயுதங்களும் வைத்திருப்பார்கள். அப்ப என்ஃபோர்ஸ்மென்ட் அத்தாரிட்டிம்பாங்க. எந்த ஒரு விதியையும் செயல்படுத்துபவர்கள் கையில, அவர்கள் கையில ஆயுதம் இருக்க வேண்டும். அது ஆயுதம் எதுக்கு? மக்களை பாதுகாப்பதற்காக. சாதாரண மனிதர்கள்ட்ட அந்த ஆயுதம் இருக்கணுங்கிறது இல்ல. அன்போடு இருக்கலாம். ஆனா, யாரு அன்போடு அந்த காத்தல் தொழிலை செய்கிறார்களோ, அதாவது காவல்துறையினர், அந்த இராணுவம், இத மாதிரி ஆட்கள் கட்டாயமாக கையில் வைத்துக்கொண்டு, அதுக்காக அவர்கள் அன்பில்லாதவர்கள்ங்கிறது அர்த்தம் அல்ல. அன்பை நிலைநாட்டுபவர்கள் கையில ஆயுதம் கட்டாயம் வேண்டும். இதுதான் உலகியல் நீதி. இதுதான் அருளியலும் நீதியும். அதே மாதிரி அந்த ஒரு பரசை கையில் வைத்துக்கொண்டு, சிவனடியார்களுக்கு யார் தீங்கு இழைத்தாலும் அவர்களை நான் உரிய தண்டனையை நானே வழங்கி விடுவேன் அப்படின்ட்டு வாழ்ந்து சிவனடியாருக்கு தொண்டு செய்து சிவனின் திருவடி நிலைகளை அடைந்தவர் தான் எரிபத்த நாயனார். அப்ப அன்புங்கிறது ஒரு ஒரு கடுமையான செயலை செய்ததுனால அது அன்பு மாறிடுச்சுன்னு கிடையாது. அந்த அன்போட தேவையான நேரத்தில் தேவையானதை செய்யணும். அன்புங்கிறதுக்காக காக்க வேண்டிய நேரத்தில், ஒருத்தனுக்கு தண்டனை கொடுக்க வேண்டிய நேரத்தில் அந்த தண்டனையை கொடுக்காமல் இருந்தால் அவன் சிறந்த அரசனாக இருக்க முடியாது. அந்த வழியில் எரிபாயத்த நாயனார் ஒரு சிறந்த தொண்டராக இருந்தால், அந்த காத்தல் கலை செய்யறதுனால, சிவனடியார்களை காக்கும் பொறுப்பை எடுத்துக்கொண்டதுனால கையில் ஆயுதம் வைத்திருக்கிறதோ, தன் உயிரை எடுத்தவனுக்கும் அன்பு செய்தவருக்கும் சிவபெருமான் காட்சியளித்தார், திருவடி நிழலை தந்தார். அதே மாதிரி சிவனடியார்களை காப்பதற்காக ஆயுதத்தை ஏந்தியவருக்கும் அவர் காட்சியளித்தார், அருள் புரிந்தார். இதுதான் நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது. அதாவது திருவள்ளுவர் கூட என்ன சொன்னார்னா, குடிப்புறம் காத்தோம்பி குற்றம் கடிதல் வடுவென்று வேந்தன் தொழில். ஒரு பாதுகாப்பை தொழிலாக கொண்டவன், அவர் வேந்தனாக இருக்கலாம், யாராக வேண்டாலும் இருக்கலாம். ஒரு பாதுகாப்பு கொடுக்கணும்னா அவர்களை யாருக்கு பாதுகாப்பு கொடுக்கணுமோ அவர்களுக்கு பாதுகாப்பை வழங்குவது என்னன்னா, அவர்களுக்கு யார் துன்பம் விளைவிக்கிறார்களோ அந்த குற்றத்தை கடிய வேண்டும், அந்த குற்றத்திற்கு ஏற்ற தண்டனையை வழங்க வேண்டும். அப்பதான் பாதுகாப்பு இருக்கும். அந்த வழியில தான் எரிபத்த நாயனார் அன்பு கொண்டிருந்தாலும், சிவனடியார்கள் பால் அன்பு கொண்டிருந்தாலும், அவர்களை காக்கும் பொழுது யாரால் துன்பம் வருகிறதோ அவர்கள் பால் கடுமையாக நடந்து கொள்வது தேவையாக இருக்கிறது. அதற்கு ஆயுதம் ஏந்துவதும் சரியாகத்தான் இருக்கிறது. இதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டாம். எப்பொழுது அன்பு செலுத்த வேண்டும், எப்பொழுது ஆயுதத்தை கையில் எடுக்க வேண்டும்ங்கிற தெளிவு நமக்கு இருந்தது என்றால், நாம் இந்த உலகத்து வாழ்க்கையிலும் சிறப்பாக வாழலாம். இந்த உலகத்து வாழ்க்கைக்கு பிறகான அடுத்த பிறவிகளிலும் சிறப்பான ஒரு அருளுலக வாழ்க்கையை பெறலாம். இதுதான் நமக்கு எரிபத்த நாயனார் வழங்கும் ஒரு கருத்தாக இருக்கிறது. இறை தேடி அன்பர்களுக்கு இந்து வேத மர்மலட்சி இயக்கத்தின் வணக்கங்கள், வாழ்த்துக்கள். ஓம் திருச்சிற்றம்பலம். ஓம்.